வணக்கம் நண்பர்களே. நாம் இப்பொழுது காணவிருக்கக்கூடிய ஒரு பாடல் தாயுமானவர் பாடல்களில் ஒன்று. தாயுமானவர் 1459 பாடல்கள் இயற்றியிருக்கிறார். 1459 1459 பாடல்களை தாயுமானவர் இயற்றியிருக்கிறார். அதிலே நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பாடல் 13வது பாடல். இந்த பாடல் மனிதனின் பேராசையை விவரிக்கிறது. எத்தகைய பேராசை கொண்டவனாக மனிதன் இருக்கிறான் என்பதை விளக்குகின்ற பாடல் இந்த பாடல். மிகவும் அருமையான பாடல். தாயுமானவர் பாடலில் எது சிறந்தது எது சிறந்தது இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இல்லை. இருந்தாலும் அவருடைய விரவி கிடக்கின்ற பாடல்களிலே நாம் விரும்புகின்ற சில பாடல்கள், எல்லா பாடல்களும் நமக்கு விருப்பம்தான், ஆனால் அதிலே நாம் மிகவும் அதிகமாக விரும்புகின்ற ஒரு சில பாடல்கள் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது 13வது பாடலை நாம் பார்க்கலாம். முதலில் அந்த பாடலை நான் ஒரு தடவை படிக்கிறேன். ஆசைக்கு ஒரு அளவில்லை, ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும், அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர், கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக, அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும், அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார், ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பது, உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் எனக் குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடலுக்குள்ளே வீழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று இந்த பாடலை தாயுமான சுவாமி அவர்கள் பாடியிருக்கிறார். இப்பொழுது நாம் அதன் பொருளை காணலாம். ஆசைக்கு ஒரு அளவில்லை. மனிதனுடைய ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. அவன் பேராசை மிக்கவன். ஆசை இருக்கலாம் மனிதனுக்கு, ஆனால் அது பேராசையாக இருக்கக்கூடாது. மனிதன் பேராசை மிக்கவனாக இருப்பான். நான் ஒரு பாடலிலே சொல்லி இருக்கின்றேன், மனிதனுக்கு இந்த மூன்றும் இருந்தால் இன்னும் 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 வேண்டும் வேண்டும் என்கின்ற ஆசை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ட்ரிபிள் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் எஸ். இந்த ஒரு எஸ் இப்படி போட்டுக்கிட்டு எஸ், டாலர், பணம். பணம் இருந்துச்சுன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். 1000 கோடி 5000 கோடி 30,000 கோடி உரையெல்லாம் கொள்ளையடித்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை அயல் நாட்டு வங்கிகளை பதுக்கி வைத்திருந்தாலும் கூட இன்னும் போதாது இன்னும் போதாது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். இது இந்த எஸ்னுடைய ஒரு ஆதிக்கம். இது பணம். பணம் அதிகமாக அதிகமாக இன்னும் ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும். போதும் என்ற எண்ணமே வராது. இரண்டாவது எஸ் ஸ்லீப், உறக்கம். நீங்க அளவாக உறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உறக்கம் போதும். ஆனால் யார் அதிகமாக உறங்குகின்றார்களோ அவர்களுக்கு தான் இன்னும் 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 என்று உறக்கம் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவது எஸ் செக்ஸ், பால் உணர்வு. அந்த பால் உணர்வு யார் அதிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் இன்னும் என்று தேடிக்கொண்டே இருப்பார்.
தனக்கு தேவையானது இருக்கிறது போதும் என்று நினைப்பவர்கள் அது அதிகமாக தேவைப்படாது. யார் அதிகமாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் மீண்டும் 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 தேவைப்படும் என்று சொல்வார்கள். இதுல இந்த பணம் ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. இந்த அகிலமெல்லாம் கட்டி, இந்த உலகம் முழுவதையும் கட்டி ஆளினும், இந்த உலகமே நம்ம காலடியில் வந்துருச்சு, இந்த உலகத்தையே நாம் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்று வந்தால் கூட அப்ப நமக்கு ஆசை அடங்காது. ஏனென்றால் உலகில் 1/4, 4/1 நிலப்பகுதி, அதைத்தான் நாம் ஆள முடியும். அப்ப நமக்கு கோபம் வருகிறது. இன்னும் 4/3 கடலாக இருக்கிறதே, அதை நாம் எப்படி ஆள்வது? 4/1 நிலம் முழுவதையும் நாம் கைப்பற்றி விட்டோம். இந்த நிலத்தை முழுவதும், உலகில் இருக்கின்ற நிலப்பரப்பு முழுவதும் நமக்கு சொந்தம். ஆனாலும் ஆசை நமக்கு விடாது. இந்த கடல் பரப்பு 4/3 கடலாக இருக்கிறதே, அந்த கடலையும் நாம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். ஆசைக்கு ஒரு அளவில்லை. அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே. என்னுடைய ஆணை, என்னுடைய கட்டளை. எங்க நாம் ஆணையிட முடியும்? எங்கே நாம் கட்டளையிட முடியும்? எது நமக்கு உட்பட்டதாக இருக்கிறதோ அங்கேதான் நாம் ஆணையிட முடியும். அப்போ கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். கடலின் மீது ஆணை செலுத்த வேண்டும், கடலை நாம் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பர். இந்த உலகம் முழுவதும் நம் கையில் இருந்தால் கூட ஆசை அடங்காது. கடல் பரப்பையும் நாமே ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். இது இரண்டாவதாக. அழகேசன் நிகராக. அழகேசன் என்றால் குபேரன் என்று அர்த்தம். குபேரன் பொன் குவியலின் அதிபதி, பொன்னுக்கு அதிபதி. த கோல்ட், அந்த பொன்னின் அதிபதியாக இருக்கின்ற அந்த குபேரனுக்கு நிகராக. குபேரன் பொன்னுக்கு அதிபதி. அப்ப அவனிடம் எத்தனை பொன் இருக்கும்? அந்த அழகேசனுக்கு நிகராக அம்பொன். அந்த பொன் மிக வைத்த பெறும். அதிகமாக, அவனுக்கு நிகராக அதிகமான பொன் வைத்திருக்கின்ற நபர்களும் நேசித்து, அந்த பொன்னை நேசித்து, அந்த பொற்காசுகளையும் அந்த பொன் நகைகளையும் நேசித்து இன்னும் தேவை, இன்னும் தேவை என்று அலைவார்கள். அழகேசனுக்கு, குபேரனுக்கு நிகராக பொன்னை வைத்திருப்பவர்கள் கூட அதிலே திருப்தி அடையாமல் இன்னும் தேவை, இன்னும் தேவை என்று அலைவார்கள். அப்ப அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார். ரசவாதம் என்றால் அல்கெமி என்று இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல ரசவாதம். ரசவாதம் என்று சொன்னால் மதிப்பு குறைந்த உலோகத்தை மதிப்பு மிகுந்த உலோகமாக மாற்றுகின்ற ஒரு கலை. இரும்பு, அந்த இரும்பை பொன்னாக மாற்றுவது. ஈயம், அதை பொன்னாக மாற்றுவது. பித்தளை, அதை நாம் பொன்னாக மாற்றுவது. இப்படி மதிப்பு குறைந்த உலோகங்களை எல்லாம் மதிப்பு மிக்க பொன்னாக மாற்றுகின்ற ஒரு கலைக்கு ரசவாத கலை என்று பெயர். அந்த ரசவாத கலைக்கு அலைந்திடுவார். எங்காவது நமக்கு ரசவாதம் கற்றுத்தருபவர்கள் இருப்பார்களா? அப்படி இருந்தால் நாம் இந்த மதிப்பு குறைந்த உலோகத்தை எல்லாம் நாம் பொன்னாக மாற்றி வைத்துக் கொள்ளலாமே என்று ஆசைப்படுவார்கள். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பெறும். அதிகமாக, அவனுக்கு நிகராக அதிகமான பொன் வைத்திருப்பவர்கள் கூட ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார். மதிப்பு குறைந்த உலோகத்தை மதிப்பு மிக்க உலோகமாக மாற்றுகின்ற கலையாகிய ரசவாத கலையை கற்று தேர்ந்து அதை செயல்படுத்த அலைந்திடுவார்கள். நெடுநாள் இருந்த பேரும். அப்ப இரண்டு ஆசைகள். ஒன்று நிறைய பணம், நிறைய பரப்பு, எல்லா இடத்திலையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அதிகாரம். ஒரு எல்லா இடத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற அதிகார ஆசை. இரண்டாவது, பொன் மீது இருக்கக்கூடிய பொருள் மீது கொண்டிருக்கின்ற ஆசை. மூன்றாவதாக உயிர் மீது கொண்டிருக்கின்ற ஆசை. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அதிகாரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும்,
பொருள் நிறைய சேர்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும். மூன்றாவது, நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். இது மூணாவது ஆசை. நெடுநாள் இருந்த பேரும் 60 வயசு, 70 வயசு, 75 வயசு, 80 வயசு, 90 வயசு ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்தாகிவிட்டது. திருமணம் செய்தாகிவிட்டது, குழந்தைகளை பார்த்தாகிவிட்டது, அவர்களின் குழந்தைகளை பார்த்தாகிவிட்டது, அந்த பேரன் பேர்த்திகளுக்கு திருமணமாகி அதையும் பார்த்தாகிவிட்டது. போதும், இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாமே என்று நினைக்கலாம் அல்லவா? ஆனால் மனது வரவே வராது. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் சிறிது நாள், இன்னும் 1-2 ஆண்டுகள் இருந்தால் போதும், இன்னும் 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 என்று உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இறந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றவே தோன்றாது. நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் எனும் காயகற்பம் தேடி. காயகற்பம் என்பது ஒரு வகையான ஒரு பொருள். காயகல்பம், இந்த சித்த வைத்தியத்திலே அந்த காயகற்பம் என்று செய்வார்கள். அந்த காயகற்பத்தை நாம் உண்டால் நீண்ட நாட்கள் வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணம். அதனால நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ வைக்கின்ற அந்த காயகல்பத்தை தேடி அலைந்திடுவார்கள். காயகற்பம் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவார். அந்த காயகற்பத்தை தேடி தேடி அலைந்து அது கிடைக்கவில்லை என்றால் வருந்தி வேதனைப்பட்டு நெஞ்சமெல்லாம் புண்ணாகி விடுவார். நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாரம் நிறைய இருக்கு, பொன் பொருள் நிறைய இருக்கு, நிறைய உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. இது எல்லாத்தையும் நாம் நிலைத்து பார்த்தால் யோசிக்கும் வேளையில் நமக்கு என்ன தேவை? பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அதான் கடைசியில் உங்களுக்கு என்ன தேவை? பசி வந்தால் சாப்பிடணும், அதுவும் அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. உறக்கம் வந்தால் உறங்க வேண்டும். மொத்தம் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைதான். பசி வந்தால் உண்ண வேண்டும், உறக்கம் வந்தால் உறங்க வேண்டும். கடைசியில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எல்லா மனிதர்களும் இந்த அதிகார பலமும் பண பலமும் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் தேவை. எதுவுமே இல்லாத சாதாரண மானுடருக்கும் இதுதான் தேவை. எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் தேவை, முடியும். உள்ளதே போதும். இது கிடைச்சா போதும். பசிக்கும் போது சாப்பாடு கிடைக்கணும், உறங்க வேண்டும் என்று நினைத்தால் உறங்க வேண்டும். இது 2 இருந்தால் போதும். உள்ளதே போதும். இதை விட்டு நான் என்னுடைய எனது என்று குளறியே எங்க போனாலும் நான் என்னது, நான் என்னுடையது என்று குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி திடீர்னு திடீர்னு இதை விட்டுட்டு இன்னொன்று அது இதை விட்டு அங்கே போய் அதை விட்டு இங்கே போய் ஒன்றை விட்டு ஒன்று தாவி பாசக்கடற்குள்ளே வீழாமல். பாசக்கடம், பந்த பாசம், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் என்று பந்த பாசத்திற்குள்ளே விழுந்து விடாமல். கடைசியில் நமக்கு இதுதான் தேவை. இதை விட்டு திடீர் நான் என்னது என்னாலதான் என்று குளறியே ஒன்றை விட்டு ஒன்று இதில் இருந்து அது இதுன்னு இதோ மாத்தி கடைசியில பாச கடலுக்குள் வீழாமல் மனது அற்ற, மனது இல்லாத, மனது அற்ற. மனது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? மனது என்பது இட் இஸ் a storehouse. இட்ஸ் a storehouse of our thought. நம்முடைய சிந்தனைகள் சேமித்து வைக்கின்ற இடம்.
நேற்று என்ன நடந்தது, போன ஆண்டு சென்ற ஆண்டு என்ன நடந்தது, அதற்கு முன்பாக என்ன நடந்தது, 5 வயது இருக்கும்போது என்ன நடந்தது என்ற பழைய நினைவுகளையும் எதிர்கால கனவுகளையும் ஆசைகளையும் வைத்திருக்கக்கூடிய இடம் மனது. அந்த மனது இருக்கக்கூடாது. அப்படின்னா கடந்த கால நினைவுகளோ எதிர்கால நினைவுகளோ இல்லாமல் அவைகளை அழித்துவிட்டு இப்பொழுது இந்த வினாடி அப்போ அதை மட்டும் நான் யோசிக்க வேண்டும். பாச கடலுக்குள்ளே வீழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை, அந்த மனம் என்கின்ற சிந்தனை இல்லாமல் எந்த விதமான சிந்தனையும் இல்லாத பரிசுத்தமான நிலை, பழையது வருங்காலத்திற்குரிய என்று என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு பரிசுத்தமான நிலையை இறைவா எனக்கு நீ அருள்வாய், பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும், எங்கு பார்த்தாலும் எல்லா பொருட்களுக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய சிவனே, கடவுளே, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற எந்த பொருளிலும் ஒரு அணுவுக்குள் கூட நம்ம பார்க்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் நீக்கமர, அதை விட்டு விலகாமல் எல்லா இடத்திற்குள்ளும் எல்லா பொருளுக்குள்ளும் புதைந்து கிடக்கின்ற நிறைவாக இருக்கின்ற பரிபூரணன், பரிபூரணன், பரிபூரண ஆனந்தம். பரிபூரணன் என்பது யார்? சிவன். அந்த சிவபெருமான் பரிபூரணன், 100% பெர்ஃபெக்ட். அந்த 100% அப்படி பூரணமானவன். அந்த பூரணமான நிலை நாம் அடைந்து விட்டால் ஆனந்தமே. ஆனந்தம், ஆனந்தம் என்பது ஜாய், ப்ளஷர், ஹாப்பி என்று பல வார்த்தைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ப்ளஷர், ஹாப்பி, இதெல்லாம் உடனே ப்ளஷர் அனுபவிக்கின்றோம். அனுபவிக்கின்ற வரையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நல்ல ஐஸ்கிரீம், ஒரு நல்ல உணவு, அதை உண்ணும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உண்டு முடித்து விட்டால் அந்த மகிழ்ச்சி தீர்ந்து போய்விடும். அவ்வளோதான், அதற்கப்புறம் மகிழ்ச்சி இருக்காது. அப்போ அது பியூர்லி டெம்பரரி, முழுக்க முழுக்க தற்காலிகமானது. ப்ளஷர், ஹாப்பி, மகிழ்ச்சி. கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். பரீட்சையிலே தேர்வு அடைந்து விட்டோம். தேர்வு அடைந்த அன்று மகிழ்ச்சி. 2 நாள், 4 நாள், 1 வாரம் பார்க்கின்றவர்களெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் நான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்று. ஆனால் 1 ஆண்டு கழித்து நான் 1 ஆண்டிற்கு முன்பாக 10ஆம் வகுப்பில் நான் தேர்வடைந்தேன் என்று இப்போ சொல்ல முடியுமா? சொன்னால் அதுக்கு மகிழ்ச்சி இருக்குமா? இப்போ அது சிறிது காலம் நீட்டிக்கக்கூடியது மகிழ்ச்சி. ஆனால் என்றென்றென்றும் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சியை தருவது ஆனந்தம், ஜாய். A think of beauty is a joy forever என்று கீட்ஸ் சொல்லுவார். அதை போல பரிபூரணன் ஆண்டவன் பூரணம். பூரணம் என்றால் முழுவதும் நிறைந்தவன். ஒன்று முழுவதும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நீங்க எதையுமே சேர்க்க முடியாது. உங்க உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் முழுமை அடைந்து விட்டீர்கள் இறைவனைப் போல. அந்த முழுமை அடைந்தவர்கள் தான் ஆனந்தம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆனந்தம் நமக்கு தேவை. நமக்கு இந்த அதிகார ஆசை, பொன் பொருள் சேர்க்கின்ற ஆசை, நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ்கின்ற ஆசை, இவை அனைத்தும் தேவையில்லை. நமக்கு தேவை உண்ண உணவு, அன்று உண்ண உணவும் உண்ண உணவும் உறங்குகின்ற இடம். இதுதான் நமக்கு தேவை. அதனால நாம் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய மனது இல்லாத, மனதை கொன்று மனதை சாகடித்து மனது இல்லாத பரிசுத்தமான நிலையை அடைந்து பரிபூரண ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று நமக்கு தாயுமானவர் இந்த பாடலிலே நமக்கு கூறுகிறார். நன்றி.